தலைவர் கலைஞர் அவர் எழுதின அவருடைய கடைசி பாட்டை பாட என்னை தான் அவங்க வந்து அறிவாலயத்துக்கு வர வச்சு என்னை கூப்பிட்டு தான் பாட வச்சாங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க நான் சம்பவத்தை. அது என்னென்னா டெசோ மாநாடு ஐயா நடத்தினாங்க. அந்த டெசோ மாநாட்டில் வந்து அவர் வந்து இப்போ வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விடுறாங்க. என்னென்ன இப்போ வந்து 23 நாட்டு தலைவர்கள் வந்து அந்த மேடையில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெசோ மாநாடு பாடல் பாடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாடல் பாடும்பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒரு பாடகர்களை சொல்லியிருக்காங்க. ஐயா மட்டும்தான் இல்லை என் பேரனுக்கு பாடின ஒரு கல் ஒரு கண்ணாடி வேணாம் மச்சான் பாடினாப்பிலையே அந்த பையன் வேல்முருகனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் போயிட்டு அவரை பார்க்கும்பொழுது அவர் இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கே எலும்பு கூடாய் தமிழர் இருக்கின்றாரே அப்படின்ற அந்த பாடலை கொடுக்குறாரு. நான் பாட்டாக பாடி காட்டிட்டேன் டியூனோட. ஏன்னா அங்கே போய் இருட்ட அப்படின்னு நினச்சிங்க, இவன் படிக்கும்போதே தடுமாறி படிக்கிறான், இவனை எங்கடா பாட வைக்கிறதுன்னு சொல்லி விட்டுருவாருன்ட்டு நான் பார்த்தேன் நைஸாக. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு இருட்டறையில் உள்ளதடா ஈழம் அங்கு எலும்பு கூடாய் தமிழர் இருக்கிறாரேட்ட என்னப்பா பாட்டாவே பாடிட்டியா அப்படின்ட்டு உடனே சந்தோஷம். நான் டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு அவர் இதை கேசட்டாகவும் பாடிடுங்க, மேடையிலையும் இவர் வந்து பாடணுன்றார். நான் மேடையில் பாடிட்டேன். இவர் வரதுக்கு முன்னாடியே டிகேசி இளங்கோவன் சார் வந்து தொகுத்து வழங்குறாரு. அவங்க தான் என்னை பாட வச்சுட்டாங்க. இவர் வந்துட்டு வந்த உடனே கேட்டது வேல்முருகன் பாடியாச்சா அப்படின்னு. பாடிட்டாருன்னு. அது எப்படியா நான் எழுதின பாட்டை நான் கேட்காம அப்படின்னு திரும்பவும் பாட வச்சாங்க. அது வந்து அது ஒரு பத்திரிகையில் அட்டைப்படத்தில் அதை வந்து கார்னர் பண்ணியே போட்டிருந்தது. ஆனால் அந்த வருஷத்துக்கு தான் 2013க்கான கலைமாமணி விருதை ஏடிஎம்கே அறிவிக்குது. ஓ இது கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு சார்பாக நீங்கள் பாட்டு பாட போகிறப்ப அது உங்களுக்கு தேவையற்ற ஒரு நெருடல் ஃபீல்டில். நான் ஒரு சாரெல்லாம் இல்லை சார், நான் பொதுவான ஆள். எனக்கு புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். புரிஞ்சுக்கலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னை மோடி சார் தான் கட்டி பிடிச்சாரு போன வருஷம் பொங்கலுக்கு. அதையும் கேட்டாங்க. அது கேட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட பாடலை கூப்பிட்றது இல்லையா, அப்புறம் என்கிட்ட பேசுறதே இல்லையே. நான் நினச்சேன் நான் வந்து யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தால் நமக்கு என்ன. ஆனால் இப்போ நான் போகிறோன்னா வேற ஒரு பாடகர் அங்கே போய் பாடுவான், அந்த பாடகர் அவர் வாழ்த்துவார். இப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தான் நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒழிஞ்சு அதுக்காக எல்லா இதுலேயும் நான் போயிட்டு இது இல்லை. நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கணும், வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது.